அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பொண்ணு பார்க்கறதுக்காண்டி சேரன், நிலா, சோழன், பல்லவன் எல்லாரும் காஃபி ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்த பொண்ணு பார்த்தா அவங்க கூட அவங்க மாமா பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நான் வெளிப்படையாவே சொல்றேன், என் கூட வந்திருக்காரு பாருங்க, இவர் என்னுடைய மாமா பையன்தான். இவரும் நானும் லவ் பண்றோங்க. இதை வீட்லயும் சொல்லிட்டோம். எங்க வீட்டுல தெரிஞ்சுமே இவருக்கு என்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. அதனாலதான் என்னை இவருக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனாலதான் எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டர் மூலம் எனக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல எங்க வீட்டுல உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ரெக்வஸ்ட் வேற கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் எங்க வீட்டுல இன்னைக்கு உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்றதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் எப்படியாவது இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி அதான் காஃபி ஷாப்புக்கு வர சொன்னேன். ப்ளீஸ் நீங்களே எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்களேன், இந்த சம்மந்தம் செட் ஆகாது, நாங்க வேற பொண்ணு பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிருங்களேன். அதை சொல்றதுக்காகத்தான் நான் இவரோட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதும் நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. சேரனுக்கும் பார்த்தா ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிங்க இதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன், காஃபி ஆர்டர் பண்ணுமா குடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதும், இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா, சோழன், பல்லவன், சேரன் எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. பாத்தியானே இவங்க எப்படி தைரியமா இருக்காங்கன்னு பாரு. லவ் பண்ற பையனை கூட்டிட்டு வந்து அதுவும் வீட்டுல மாப்பிள்ள பார்த்துருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கறாங்க பாரு. ஆனா பாரு, உனக்கும் முறப்பொண்ணுன்னு ஒன்று இருக்கே கார்த்திகா, ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் அப்பதான் நிலா நினைக்கிறாங்க, எப்படி எந்த பக்கம் போனாலும் சேரனனாக்கு கல்யாணம் ஆக போறது கிடையாது. எப்படியாவது கார்த்திகா மட்டும்தான் சேரனனாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். இவருடைய குணத்துக்கு ஏத்த ஒரே ஆளுனா கார்த்திகா மட்டும்தான். அதனால கார்த்திகா கிட்ட எப்படியாவது இதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. இதை பத்தி யார்கிட்டையும் வீட்டுல பேச வேணாம், முருகா உன் மேல பாரத்தை போடுறேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில நிலா கோயிலுக்கு போறாங்க. அப்ப கார்த்திகாவும் வராங்க. கார்த்திகா வந்து நிலா கிட்ட பேசவும், என்னங்க இப்போ வந்து பேசுறீங்க, உங்க அம்மா கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், இல்லைங்க இன்னைக்கு எங்க அம்மா கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லல. சரிங்க நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என்ன நிலா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேக்குறாங்க. நேத்து நாங்க சேரன் அண்ணாக்கு பொண்ணு பாக்குறதுக்காண்டி போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்டதும், பதறாதீங்க, அது எதுவும் செட் ஆகல, அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். நாங்களும் எவ்வளவோ பொண்ணு பாக்குறோம், ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சேரன் அண்ணா குணத்துக்கும் சேரன் அண்ணாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். நீங்க எப்படியாவது உங்க வீட்டை எதிர்த்து வர்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், எப்படி நிலா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லல. தைரியம் இல்லைன்னா உங்களுக்கு சேரனாவை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. கண்ணை மூணாலே அவர் முகம்தான் ஞாபகத்து வருது. அதுவும் கல்யாண தேதி நெருங்க நெருங்க ரொம்ப படபடப்பா இருக்கு. சேரன் மாமாவை மறக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லல. அப்ப இங்க பாருங்க, நாளைக்கு இதே நேரம் கோயிலுக்கு காலையில 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கும் சேரனாக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. சரி நிலா, நாளைக்கு காலையில நான் 10 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்லிடுறாங்க. நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசுவோமா பேச வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லி இவங்க எல்லாத்தையுமே கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. சேரன் அண்ணா, நாளைக்கு காலையில கோயிலுக்கு நம்ம 10 மணிக்கு போகணும். உங்களுக்கு மேட்ரிமோனில இன்னொரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. நான் யாருக்கும் போய் ரெக்வஸ்ட் கொடுக்கல, அவங்களாதான் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க காலையில 10 மணிக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு இந்த ஊர் தான், கோயில மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்க கோயிலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்டதும், என்னப்பா சொல்ற, இப்பதானப்பா ஒரு பொண்ணை போய் காஃபி ஷாப்ல பாத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும், பரவாயில்லண்ணா நம்ம பார்க்க போனோம் தான், ஆனா அவங்க வந்தது அவங்களுடைய விருப்பத்தை சொல்றதுக்காகத்தானே, ஏதோ ஒண்ணு போயிட்டு போகுது. ஆனா நாளைக்கு காலையில அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன், போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிப்பா உனக்காக கோயிலுக்கு நான் பொண்ணு பார்க்க வரேனோ இல்லையோ, கோயிலுக்கு நான் சாமி கும்பிட்றதுக்காவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொன்னதும், சரிண்ணா நீங்க சாமி கும்பிட்றதுக்காக வாங்க, அப்படியே போயிட்டு அந்த பொண்ணு வரையில பார்த்து பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் அப்பதான் சோழன் கேட்கிறாரு, யாருங்க அந்த பொண்ணு, இங்கே ப்ரொஃபைல் காட்டுங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்டதும், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நாளைக்கெல்லாம் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், அஃப்கோர்ஸ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் சொன்னதும், அண்ணி அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதும், அப்புறம் பாண்டியா நீனும் வா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிடுறாங்க.
அப்பதான் பார்த்தா நிலா நடேசன் கிட்ட போய், நாளைக்கு சேரன் அண்ணாவுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அவங்க கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்து அந்த பொண்ணை வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், பொண்ணு பார்க்கறதுனா வீட்டுக்கு தானே போய் பார்க்கணும், அது என்ன கோயிலுக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டதும், அது வந்து அந்த பொண்ணு சும்மா அண்ணனை பார்த்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா வீட்டில் போயிட்டு இந்த முறைப்படி பொண்ணு பார்க்குறதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாமே, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சரிம்மா நாளைக்கு காலைல தானே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லிடுறாரு. நிலா வீட்டில் எல்லாரும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. கோயிலில் காலையில் 10 மணிக்கு சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சு வச்சிடணும் அப்படின்ற முடிவோட நிலா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.